ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணுன்ற ஐடியால இருக்கீங்க. ஆனா எனக்கு பெருசா எந்த ஸ்ட்ராட்டஜிஸுமே தெரியாது. நான் எந்த ஸ்ட்ராட்டஜிலருந்து என்னோட ஃபாரெக்ஸ் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ, இந்த வீடியோல நம்ம எத கவர் பண்ண போறோம் அப்டின்னா, டாப் 5 பிகினர்ஸ்க்கான ஃபாரெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுவும் இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இன்ட்ராடேலயே ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். பிகாஸ் ஏன் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மார்க்கெட்ட நீங்க அனலைஸ் பண்ண தெரிஞ்சா தான் ட்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ட்ரெண்ட் கண்டுபிடிச்சா தான் அது வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா பேஸ்ட் ஆன் தட் பை என்ட்ரியா, செல் என்ட்ரியா எத வச்சு அப்டின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ வச்சு. ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்க வந்து உங்களோட என்ட்ரீஸ வந்து பிளான் பண்ணணும். பட் எத்தன பேருக்கு மார்க்கெட்ட பார்த்த உடனே உங்களுக்கு இது அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தெரியும்னா, தெர்ல. ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் நீங்க சார்ட்ஸ் வந்து ஒரு 100 சார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, 150 சார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு ப்ரோ ட்ரேடர் வந்து ஒரு 1000 சார்ட்ஸ் பார்த்திருப்பான். ஸோ அவன பார்த்த உடனே இது வந்து டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட்னு ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா ஒரு பிகினருக்கு ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இது அப் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட்டா? ஸோ அத வந்து எப்படி ஈஸி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அத வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி எடுக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் நான் வந்து வரையறேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னா, யூசுவலா இப்படி தான் இருக்கும். பிகாஸ் இதை ஏன் நம்ம வந்து அப் ட்ரெண்ட்ன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ஹை இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு லோ. அப்புறம் இதுதான் வந்து ஹை. கரெக்ட்டா? ஸோ இந்த ஹைய உடைச்சிட்டு இது மேல போயிருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட். அதே மாரி இந்த ஹைய உடைச்சிட்டு மேல போயிருக்கு. அதே மாரி இந்த ஹைய உடைச்சிட்டு மேல போயிருக்கு. அதனால இது வந்து அப் ட்ரெண்ட். ரைட்டா? சரி. இப்ப வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன ஆகுதுன்னா, இங்க வரையும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இது வரையும் வருது. இந்த பாயிண்ட் வரையும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் வரையும் வருது. இப்ப மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இப்ப இத பார்த்த உடனே நீங்க நீங்க வீடியோ கூட பாஸ் பண்ணிருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்டா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. ஆல்ரைட். ஸோ எத்தனை பேர் வந்து கரெக்ட்டா சொன்னீங்க அப்படின்னு தெரியல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் இன்னமும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. என்னப்பா சொல்ற? இப்ப இவ்ளோ தூரம் கீழ வந்திருக்கே. இது எப்படி இன்னும் நீ அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்ற அப்படின்னா, எஸ், மார்க்கெட் இன்னமும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ஹை, இதுதான் வந்து உங்களுக்கு லோ. கரெக்ட்டா? எப்ப வந்து மார்க்கெட் இந்த லோவ உடைச்சிட்டு கீழ போதோ, அப்பதான் இது வந்து டவுன் ட்ரெண்ட். அதுவரையும் நெறைய ஃபேக் என்ட்ரீஸ், அதாவது ஒரு ரீட்டெயில் ட்ரேடர வந்து இதுல கேட்ச் பண்ணணும், அவன ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்படி மார்க்கெட் அப்படியே டவுன் வர மாரி வரும். இவ்ளோ தூரம் கூட வரும். அப்ப என்ன ஆயிடுவான், ஒரு ரீட்டெயில் ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இத பார்த்துட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து யோசிச்சுருவான். யோசிச்சுட்டு என்ன பண்ணிருவான், இப்ப அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ரைட்டா? ஆனா இவன் யோசிச்சது வந்து இது டவுன் ட்ரெண்ட்ன்னு நெனச்சுட்டு செல் போட்டுடுவான். ஸோ செல் போட்டா கண்டிப்பா என்ன ஆகும்? எஸ்எல் ஹிட் ஆகும். தென் லாஸ் தான் ஆகும். ஸோ இப்ப வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர், ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் வந்து எப்படி இத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ நேரம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இதோட லாஸ்ட் இப்ப இந்த வேவுக்கு முன்னாடி வேவோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணிட்டு கரண்ட் வேவ் அந்த லோவையோ இல்லனா ஹையையோ இஃப் இன் கேஸ் இந்த லோவ உடைச்சிட்டு போகுதுன்னா, அப்பதான் அது டவுன் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகுது. இஃப் இன் கேஸ் இந்த ஹைய உடைச்சிட்டு போகுதுன்னா, அது இன்னும் கன்டினியூவேஷன் ஆஃப் அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்லயே அது வந்து கன்டின்யூ ஆகுது. அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர அனலைஸ் பண்ணணும். ரைட்டா? இஃப் இன் கேஸ் இப்ப வந்து இதுவரையும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, மேல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவரையும் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேல போகுது. இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து ஸ்டில் இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா இங்கேயே ஒரு சில பேர் என்ன நெனச்சிருப்பான், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு செல்ல போட்டு எஸ்எல் அடிச்சிருப்பான். ஸோ இப்படிதான் மக்களே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங், இப்ப நீங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பத்தி பேசும்போது, இஃப் இன் கேஸ் இவ்ளோ நேரம் மேல வந்தது, இப்போ இந்த லோவ உடைச்சிட்டு, அதாவது மேல போகல, இந்த லோவ உடைச்சிட்டு கீழ வருது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஷிஃப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நிறைய வேர்ட்ஸ்ல வந்து இதை சொல்லுவாங்க. நீங்க சிம்பிளா வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ நேரம் அப் ட்ரெண்டா இருந்தது, இதுக்கு கீழே வரும்போது டவுன் ட்ரெண்டா இருக்கு. இப்ப இந்த டவுன் ட்ரெண்ட்க்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் இன் கேஸ்
இந்த டவுன் ட்ரெண்ட்க்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் எப்படி போகும்னா இப்படி போகும். இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி கீழ வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி போயிட்டு மறுபடியும் கீழ வரும். மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி கீழ வரும். ஸோ இது ஏன் டவுன் ட்ரெண்ட்ன்னு நம்ம சொல்றோம்னா, ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இத வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து குழப்பம். ஓகே. இப்போ இதுதான் வந்து ஹை, இதுதான் வந்து லோ. கரெக்ட்டா? ஓகே. இந்த லோவ உடைச்சுட்டு நெக்ஸ்ட் லோ போயிருக்கு. அதே மாரி இந்த லோவ உடைச்சுட்டு நெக்ஸ்ட் லோ போயிருக்கு. இந்த லோவ உடைச்சுட்டு நெக்ஸ்ட் லோ போயிருக்கு. அதனால இது வந்து டவுன் ட்ரெண்ட். ரைட்டா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் இங்க வரையும் வந்துட்டு, இப்ப என்ன ஆகுதுன்னா, இவ்ளோ தூரம் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட் வரையும் ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட் வந்து இத பார்த்தோனே என்ன ஆயிரும் அப்படின்னா, வாவ்! மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, பைய போட்டுடுவான். ஆனா மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டே ஆகல. நீங்க என்னதான் வந்து இவ்ளோ பெரிய மார்க்கெட் வந்து பையா இருந்தாலும், பை ட்ரெண்ட்ல இருந்தாலும், மார்க்கெட் ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது வந்து எப்ப வந்து அப் ட்ரெண்டா மாறும் அப்படின்னா, சேம் நம்ம முன்னாடி சொன்ன மாரி இந்த பாயிண்ட்டும் அதே மாரி இந்த பாயிண்ட்டும் முக்கியம். லாஸ்ட் வேவ்க்கு முன்னாடி நீங்க அதோட ஹையையும், லோவையும் மார்க் பண்ணிக்கணும். எப்ப வந்து மார்க்கெட் இந்த பாயிண்ட், இந்த ஹைய உடைச்சிட்டு மேல போதோ, அப்பதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா கன்வெர்ட் ஆகுது. இவ்ளோ தூரம் ஈவன் வந்து பாயிண்ட் வந்து இங்க வரையும் வந்துட்டு, இவ்ளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்டில் இட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். இன்னமும் இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மறுபடியும் என்ன ஆகும்? ஸோ நெக்ஸ்ட்ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப்ஸ் வந்து வரும். வென் இட் கம்ஸ் டூ நீங்க ஒரு ரீட்டைல் ட்ரேடரா இருக்கீங்கன்னா, எப்படி வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர அனலைஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர அனலைஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால ட்ரெண்ட வந்து கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இங்க கீழ வந்திருக்கா? ஸோ இப்ப இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் கீழ வந்துருச்சு. இப்ப இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழ மேல போகுது. அப்புறம் கீழ வருது. ஆனா ஒரே அடியா இப்ப இவ்ளோ தூரம் வந்துட்டு, இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி மேல போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்ற மாரி சொல்வாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லாம் தான் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ரைட்டா? அதே மாரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப வந்து இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு உடைச்சிட்டு மேல போயிருக்கோ, அப்ப வந்து என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ இந்த மார்க்கெட் ஓட ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது, உங்களால ட்ரெண்ட வந்து அனலைஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ மார்க்கெட்ல ட்ரெண்ட அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்ட்ரக்சர புரிஞ்சுக்கினா மட்டும் தான் உங்களால ட்ரெண்ட வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சோ ஃபார் இப்ப ஈஸியா உங்களால சொல்ல முடியும். இதுவரையும் உங்களுக்கு என்னாச்சு? அப் ட்ரெண்ட். இதுவரை என்னாச்சு? டவுன் ட்ரெண்ட். இதுக்கப்புறம் என்னாச்சு? அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்ட பார்த்த உடனே வந்து சூப்பரா அனலைஸ் பண்ண முடியும் மக்களே. ஸோ உங்களுக்கு வந்து இதுவரையும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா வந்து புரியும் மக்களே. ஆல்ரைட். ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்ப வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கோ, நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட செல் குடுக்கணும். எப்ப வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கோ, சப்போர்ட் கிட்ட பை குடுக்கணும். ரைட்டா? ஸோ ரொம்பவே சிம்பிள். ஈவன் நீங்க அத நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் எப்ப வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கோ, அப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட செல் குடுக்கணும். அண்ட் மார்க்கெட் எப்ப வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கோ, சப்போர்ட் கிட்ட பை குடுக்கணும். ரைட்டா? ஸோ நான் இத வந்து சிம்பிளா நான் வந்து இன்னும் இந்த எக்ஸாம்பிள்லயே கூட சொல்லலாம். நம்ம எடுத்திருக்க சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, AUD USD. AUD USDல 1 hour டைம் ஃப்ரேம்ல நம்ம எடுத்திருக்கோம். ரைட்டா? ஸோ இப்ப வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்றத நம்ம டிரா பண்ணணும். டிரா பண்ணலனா நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ இப்ப இங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்க மார்க்கெட் வந்திருக்கு, கீழ வந்திருக்கு, மறுபடியும் மேல போயிருக்கு, அப்புறம் மறுபடியும் கீழ வந்திருக்கு, அப்புறம் மறுபடியும் மேல போயிட்டு ஒரு மாதிரியான கீழ. ஆக்சுவலா இது கீழ தான். இப்படி வந்துட்டு உங்களுக்கு கீழ தான் வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலா டவுன் தான். டவுன் இது வரையும், இந்த பாயிண்ட் வரையும் கீழ. மறுபடியும் இது வந்து என்ன இருக்கு? மேல போயிருக்கு. ரைட்டா? இங்க தான் ஒரு ட்ராப். என்ன ட்ராப்? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ட்ராப்பே இதுதான். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதான் ஹை, இதான் வந்து லோ. ரைட்டா? ஸோ என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் இந்த ஹைய உடைச்சிட்டு மேல போக முடியாம இங்க தான் வந்திருக்கு. ஸோ சூப்பர். இது வந்து டவுன் ட்ரெண்ட். அதே மாரி இந்த லோவ உடைச்சிட்டு கீழ தான் போயிருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான்.
ரைட்டா? அதே மாரி இந்த லோவ உடைச்சுட்டு கீழ போயிருக்கு. அதே மாரி இந்த லோவ உடைச்சுட்டு மார்க்கெட் இன்னமும் கீழ தான் போயிருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் தான். இப்ப வந்து ஒரு ரீட்டெயில் ட்ரேடரோட மனநிலைய யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் கீழ வந்த மார்க்கெட் இதுக்கு மேல போகுதுன்னா, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து அப் ட்ரெண்ட் தான் அப்டின்னு சொல்லிட்டு அவன் நெனச்சுப்பான். ரைட்டா? இது வந்து அப் ட்ரெண்ட் அப்டின்ற மாரி நெனச்சுப்பான். இந்த ஏரியா வந்து இது வந்து அப் ட்ரெண்ட் அப்டின்னு நெனச்சுப்பான். பட் ஆனா, நீங்க நம்மளோட சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இது ஸ்டில் இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன் இது வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா, இந்த இடத்துல இதுதான் வந்து மேக்ஸிமம் கரெக்ட்டா? இதுதான் வந்து ஹை. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இதான் வந்து லோ. ஸோ எப்ப வந்து மார்க்கெட் இந்த ஹைய உடைச்சுட்டு மேல போகுதோ, அப்பதான் வந்து அப் ட்ரெண்ட்ன்ற கன்சிடரேஷனுக்கே நீங்க வரணும். ரைட்டா? ஸோ நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த பாயிண்ட் நான் எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல மார்க் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட் எப்ப வந்து மார்க்கெட் இந்த பாயிண்ட்க்கு உடைச்சுட்டு மேல போதோ அப்பதான் அப் ட்ரெண்ட். அதுவரையும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ரைட்டா? ஈவன் தோ இவ்ளோ பை வந்திருந்தாலும் எப்ப வந்து இந்த ஐய உடைச்சுட்டு மேல போதோ அப்பதான் வந்து அது அப் ட்ரெண்ட். ஸோ இப்ப வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இப்ப ஒரு சில ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சூப்பர் மேல போயிட்டு இருக்கு பெர்ஃபெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ட்ரி போடுவான். ரைட்டா? என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன போடுவான் அப்படின்னா, லாங் போடுவான். ஸோ லாங் போட்டு இதுக்கு மேல பெர்ஃபெக்ட்டா மேல போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அழகா வந்து எஸ்எல் ஹிட் ஆகி செத்துருவான். சிம்பிள். ஸோ இப்படிதான் மக்களே ஒரு ரீட்டெயில் ட்ரேடர ட்ராக்குள்ள வர வைக்கிறது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியாதனால அவனால ட்ரெண்ட ஒழுங்கா அனலைஸ் பண்ண முடியாது. ட்ரெண்ட அனலைஸ் பண்ண முடியாதனால என்ட்ரி தப்பா போட்டு எஸ்எல் அடிச்சு லாஸ்ல போய் உட்காந்துரும். ஸோ இப்படிதான் மக்களே உங்களுக்கான ட்ராப்ஸ் வரும். ஸோ இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ரோ ட்ரேடர் என்ன யோசிப்பான் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணிட்டான். அதாவது நீங்க தான் இப்ப ப்ரோ ட்ரேடர். பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ப்ரோ ட்ரேடர் ஆக போறீங்கல்ல. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இவ்ளோ நேரம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துச்சு. சூப்பர். ஈவன் தோ மார்க்கெட் என்ன இருக்கு? நமக்கு மேல இவ்ளோ தூரம் போனாலும் ஒரு ப்ரோ ட்ரேடர் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எப்படா இந்த ஹைய உடைக்குதோ, அப்பதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். அப்பதான் நான் வந்து பை பண்ணணும். ரைட்டா? ஸோ அதுவரையும் வந்து நான் பையே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். உங்களோட ஃப்ரெண்ட எவ்வளோ பிடிக்குமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரெண்டையும் பிடிக்கணும். ரைட்டா? ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து செல்லுக்கான என்ட்ரி தான். பைக்கான என்ட்ரி கிடையவே கிடையாது. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணியாச்சு. ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ட்ரி. முக்கியமான திங். ஸோ இப்போ என்ட்ரி வந்து வரும்போது, நம்ம என்ன சொன்னோம்? மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ கண்டுபிடிச்சு செல் என்ட்ரி எடுக்கணும். இதுதானே நம்ம ஆல்ரெடி சொன்னது. ஓகே. இப்போ இந்த இடத்துல எங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எந்த இடத்துல உங்களுக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கோ, அங்க தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரூஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ரூஃப். அதாவது இவ்ளோ தூரம் மார்க்கெட் மேல போயிட்டு, இதுக்கு மேல அதால போ முடியல. ஸோ அப்ப அவன் வந்து அந்த ரூஃப உடைச்சுட்டு போ முடியல. மறுபடியும் கீழ வந்துட்டான். அதே மாரி மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட். கீழ இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஃப்ளோரா தர மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னது? நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னா ரூஃபு. அதே மாரி இது வந்து சப்போர்ட்னா ஃப்ளோர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ நீங்க எப்படி மார்க் பண்றீங்கன்னா, எங்க வந்து உங்களுக்கு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிருக்கு. கன்சாலிடேட் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வேர்ட் இது. பிகாஸ் கன்சாலிடேஷன்ஸ்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால வந்து ரெசிஸ்டன்ஸ பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சர்க்கிள் உங்களுக்கு வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த சர்க்கிள் ஏரியா வந்து என்ன ஆயிருக்குன்னா, கன்சாலிடேட் ஆயிருக்கு. ரைட்டா? அதே மாரி இந்த சப்போர்ட்லயும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? கன்சாலிடேட் ஆயிருக்கு. கன்சாலிடேட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லங்க. ரொம்ப தெளிவா சொன்னா, ஒரு 5, 6 கேண்டில் மேலயும் போக முடியாம, கீழயும் போக முடியாம, அப்படியே சைட் வேஸ்லயே போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுதான் வந்து உங்களுக்கு கன்சாலிடேஷன். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களுக்கு இந்த இடத்துல ரூஃப போட்டாச்சு. ரூஃபு நான் ரொம்ப ரெசிஸ்டன்ஸ்னா ரூஃபு. நான் அதனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோர்ன்னு சொல்லிக்கலாம். இது வந்து சப்போர்ட். ஸோ ஓகேவா? இத நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியா இருக்குமேன்றதுக்காக ரூஃபும் ஃப்ளோர்ன்னு சொல்லி தரேன். ஓகே. இப்ப இந்த ரூஃப உடைச்சுட்டு மேல போக முடியுமா? அப்படின்னா,
முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி முடியல. அப்ப இப்பவும் வந்து முடியவே முடியாது. சூப்பர் ரெசிஸ்டன்ஸ கண்டுபிடிச்சாச்சு. ரூஃப் எங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட ட்ரெண்ட் வந்து என்னது? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி மார்க்கெட் வந்து இப்ப என்ன ஆயிருக்குன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாரி டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கணும்? ரெசிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ கண்டுபிடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்? செல் தான் பண்ணணும். அதே மாரி இப்ப அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா, சப்போர்ட்ட கண்டுபிடிக்கணும். ஸோ சப்போர்ட்ட கண்டுபிடிச்சிட்டு பை தான் பண்ணணும். ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து டவுன் ட்ரெண்ட். சூப்பர். ரெசிஸ்டன்ஸ கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர். அப்ப என்ன பண்ணலாம்? செல்ல போட்டுற வேண்டியதான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, செல்லுன்னா என்னது? ஷார்ட் எடுப்போம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்க கன்ஃபர்மேஷன் வச்சுட்ட பிறகு கூட இந்த இடத்துல கூட நீங்க ஷார்ட் எடுக்கலாம். எஸ்எல் வந்து நம்மளோட ஏரியாவுக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்ததுல இருந்தோ பாருங்க. இதுதான் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ நீங்க அங்க வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட ரேஷியோ வந்து உங்களோட ரிஸ்க் ரேஷியோ பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 1:2 வந்து வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே. இப்படி தான் வந்து உங்களோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் தட் சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா அதை பொறுத்து செல் என்ட்ரியா பை என்ட்ரியா இப்படி தான் மக்களே நீங்க தெளிவா வந்து உங்களோட என்ட்ரிஸை வந்து போடணும். இதுவே இஃப் இன்கேஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் இது வந்து ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரூஃப் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி ஃப்ளோரை கண்டுபிடிப்பீங்க. ஃப்ளோரை கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து பையை போடுவீங்க. அவ்வளோதான் மக்களே. இது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பை அண்ட் செல் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ஃபாரெக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து சார்ட்டை ரீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சார்ட்டை அனலைஸ் பண்ண தெரிஞ்சாதான் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண முடியும். ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சாதான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்களால் மார்க்கெட்டில் வந்து பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியும். பிகாஸ் ஈவன் தோ எவ்வளோ கஷ்டமான ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டோட வின் ரேட் வந்து 95%. ரைட்டா? ஸோ அதனால வேலிடான பிரேக் அவுட்டை கண்டுபிடிச்சு அகெயின் அதே பாயிண்ட்ல உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா தாராளமாக என்ட்ரிஸ் நீங்கள் போடலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து சேம் ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்க போகிறோம். ரைட்டா? ஏன் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக ரீட்டைல் ட்ரேட்ஸை விட்டுடுங்க, ப்ரோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து வீக்லி இல்லைனா டெய்லி சார்ட்ஸ் தான் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட் தான் வந்து சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 minutes, 15 minutes, 30 minutes, 1 hour அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டைம் செட்டில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் வந்து தெரியாது. அண்ட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் எப்படி ஸ்ட்ரக்சர் போகுதுன்றதும் புரியாது சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹையர் டைம் ஃப்ரேமில் இதை அனலைஸ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம பர்ஃபெக்டாக வந்து என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். ரைட்டா? ஸோ யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து நீங்கள் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கெட் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு சப்போர்ட்னால மறுபடியும் என்ன ஆகுது? மேலே போகுது. மறுபடியும் அங்கே ரெசிஸ்டன்ஸ்னால கீழே வந்துடுது. மறுபடியும் ஒரு சப்போர்ட். அதே மாதிரி மறுபடியும் மேலே போகுது. இங்கே ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால கீழே வருது. கீழே வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இந்த யூனிக்காக இருந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும். இவ்வளோ தூரம் வரையும் இது வரையும் காமனாக இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிடும். உடைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட்னா நம்மளோட ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக மேலே போக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் இருக்கும், இது ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்ட், இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்ட், இங்கே ஸ்ட்ரக்சர் பாயிண்ட், இதெல்லாமே ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்ஸ். இந்த இடம் எல்லாமே வந்து இதுக்கு மேலே போக முடியல. ரைட்டா? இது நான் ரொம்ப ஈவனாக போட்டிருக்கேன், பட் இது சேஞ்சும் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து வில் பி சேயிங் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சுன்னா நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிடுச்சு. ஸோ இந்த ஏரியா இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம என்ன பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பிரேக் அவுட் ஆன பாயிண்ட். அண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ண வரும்.
ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா ரீடெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக சொன்னா இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து அதே ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து யூசுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ஓகேவா? இது வந்து எந்த பேட்டர்ன் அப்படின்னா ரிவர்ஸ் பேட்டர்ன் கிடையாது. இது வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன்ல தான் ஒர்க் ஆகும். இது மேல இப்படி மட்டும் தானா அப்படின்னு கிடையாது. நீங்க கீழேயும் உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படி வந்துருமா? இப்படி வந்துட்டு ஸோ உங்களுக்கு மறுபடியும் கீழ வந்துட்டு மேல போயிட்டு, இவ்வளோ நேரம் கீழ இருந்த சப்போர்ட்ட உடைச்சிரும். உடைச்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மறுபடியும் இந்த சப்போர்ட் ரீஜியனுக்கே வந்துட்டு, மறுபடியும் மார்க்கெட் வந்து அதோட பேட்டர்ன்லேயே வந்து போக ஆரம்பிச்சுரும். ஸோ இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டவுன்வர்ட்ல இருக்கக்கூடிய பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும்? ஸோ இதுதான் வந்து யூசுவலா வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கும். இதான் நமக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ இந்த சப்போர்ட்ட உடைச்சிருக்கும். இந்த சப்போர்ட்ட உடைச்சது இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வில் பி சேயிங் தட் அஸ் அ பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆன பாயிண்ட். அதே மாரி இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் ஆன பாயிண்ட். ரைட்டா? ஸோ இத இப்படி தான் மக்களே யூசுவலா இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். அண்ட் எத்தன பேர் வந்து நீங்க இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ட வந்து அ எவ்வளோ பேர் இத வந்து வின் ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நெறைய பேர் வந்து இது ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் ஆக்சுவலா அது அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க வந்து ஒரு 1 இயர் சார்ட் வரையும் பேக் டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே இந்த சார்ட்ட பார்த்தோம் பிரேக் அவுட், ரீடெஸ்ட் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துரும். ரைட்டா? ஸோ வாங்க மக்களே, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து சார்ட்ல அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிரேக் அவுட், ரீடெஸ்ட் வந்து நடந்திருக்கு. ரைட்டா? பட் எத்தன பேர் இத வந்து பார்த்தோனே கண்டுபிடிச்சீங்கன்னுலாம் எனக்கு தெர்ல. ஸோ நீங்க வந்து நீங்களும் என்ன மாதிரி கண்டிப்பா சார்ட்ட வந்து அனலைஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இந்த இடம் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். இது எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ தாண்டி போக முடியாம மார்க்கெட் ஒரு தடவையும் மேல போயிட்டு கீழ வந்தது. மறுபடியும் மேல போயிட்டு கீழ வருது, மேல போயிட்டு கீழ வருது, மேல போயிட்டு கீழ வருது, மேல போயிட்டு மறுபடியும் கீழ வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து யூசுவலி வில் பி சேயிங் இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. பெர்ஃபெக்ட்டா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ ஏதோ ஒண்ணு பிரேக் பண்ணுது. ரைட்டா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுலருந்து இதுவரையும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிரேக் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவ நீங்க எக்ஸிட் பண்ணும்போது, என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவரையும் தான் நமக்கு ஏரியா. மேக்ஸிமமே இதான் ஏரியா. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல எங்கேயுமே போல. பட் ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவ பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு. மேல போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதான் வந்து இந்த ரீடெஸ்ட் ஏரியா. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, நமக்கு ரீடெஸ்ட் இதுவரையும் நடந்திருக்கு. ஸோ அப்ப என்னாகும்? இந்த ஏரியாவ மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு, நமக்கு மார்க்கெட் மறுபடியும் வந்து மேல போயிருச்சு. இது வந்து உங்களுக்கு கன்டினியூயேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே இந்த பிரேக் அவுட், ரீடெஸ்ட் வந்து நீங்க யூசுவலா வந்து அனலைஸ் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இவ்வளோ நேரம் மார்க்கெட் போகவே முடியல. இது உடைச்சு மேல போனாலும் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி, மறுபடியும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேல போயிடுச்சு. ஸோ ரீடெஸ்ட் நடந்துச்சுன்னா, உங்களுக்கு தாராளமா ஒரு என்ட்ரி வந்து போடலாம். ஸோ அதான் வந்து இந்த என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நம்ம யூசுவலா என்ன எடுப்போம் அப்படின்னா, லாங் எடுப்போம். இங்க ரீடெஸ்ட் ஆன இந்த ரீஜியனுக்கு அப்புறம் நீங்க தாராளமா வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இப்படி தான் மக்களே உங்களுக்கு வந்து யூசுவலா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இந்த ரீஜியன ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1:2ல பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணது என்னமோ 4 ஹார்ஸ்ல தான். இத நீங்க வந்து 30 மினிட்ஸ் இல்லன்னா 15 மினிட்ஸ்ல கூட இந்த என்ட்ரி வந்து தாராளமா போடலாம். இப்ப நம்ம இத வந்து 15 மினிட்ஸ்க்கு போவோமே. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ நம்மளோட சார்ட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இப்போ நீங்க ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எங்க வந்து என்ன நடந்திருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. எந்த ஐடியாவுமே இருக்காது. பட் ஆனா நீங்க அத 4 ஹார்ல அனலைஸ் பண்ணும்போது தெளிவா இருந்திருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் இந்த ரீஜியனுக்கு அப்புறம் நீங்க தாராளமா என்ட்ரி வந்து போடலாம். அப்ப நம்ம when it comes to 4 ஹார்ஸ் அப்படின்னும்போது நீங்க இதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தா கூட இவ்வளோ தூரம்
உங்களால வந்து என்ட்ரி வந்து பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியும். நான் வந்து ஹையான ரேட் சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு இவ்ளோ தூரம்லாம் எடுக்கணும்னு கூட பாயிண்ட் இல்ல. அட்லீஸ்ட் வந்து நீங்க இதுவரையும் எடுத்தா கூட உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து தாராளமா கிடைக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்ட பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது. இது ஏதோ மார்க்கெட் மேல போகுது, கீழ போகுதுன்னு இருக்கும். பட் ஆனா வென் இட் கம்ஸ் டூ நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரியான பிரேக் அவுட் ரீடெஸ்ட்லாம் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதே மாரி இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க கூட ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இருக்கு. பட் ஆனா எத்தன பேருக்கு அது வந்து பார்த்தோனே கண்டுபிடிச்சீங்கன்னு தெர்ல. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரீஜியன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்டின்ற மாரி சொல்லலாம். ஆனா மார்க்கெட் கீழ இருந்துச்சு. அப்புறம் மேல போகுது. அப்புறம் மறுபடியும் கீழ வருது. மேல போகுது. அப்புறம் மறுபடியும் கீழ வருது. அப்புறம் மறுபடியும் மேல போகுது. மறுபடியும் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதனால கீழயும் போ முடியல, மேலயும் போ முடியல. இங்க பாருங்க. இங்க என்னாச்சு அப்டின்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவ பிரேக் ஆயிடுச்சு. இதுவரையும் பிரேக் ஆகல. பட் ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு பிரேக் ஆயிருச்சு. சரி ஓகே. பிரேக் ஆயி மேல போயாச்சு. யாரு அப்டின்னா, கரெக்ட்டா இவன் தான் வந்து உங்களுக்கு பிரேக் ஆயி மேல போயிருக்கான் இதுவரையும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு மார்க்கெட் அப்டின்னா, மறுபடியும் இதே ரீஜியனுக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு கரெக்ட்டா எடுத்தீங்கன்னா, சூப்பரா வந்து உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இதுவரையும் வந்துட்டு உங்களுக்கு இதுவரையும் இது கூட ரீடெஸ்ட் தான். ஸோ இதுவும் ரீடெஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரி. ஸோ என்னாச்சு அப்டின்னா, இங்கருந்து தாராளமா உங்களுக்கு என்ட்ரி வந்து இவ்வளோ தூரம் வரும். பட் ஆனா இது 4 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இதுவே வந்து நீங்க இத 5 மினிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணீங்கன்னா, தாராளமான என்ட்ரீஸ் வந்து நீங்க வந்து போடலாம். இன்ட்ராடேக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இவ்ளோ கூட இல்ல. இதுக்கப்புறமே கன்ஃபர்மேஷன் வச்சு போடுங்களேன். இங்க கன்ஃபர்மேஷன் வச்சா கூட இங்க பாருங்களேன். பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு 1:2ல தாராளமான என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் மக்களே. ஸோ இப்படி தான் இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிட்டு இருக்கு மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க கூட உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் வந்து இருந்திருக்கு. பிகாஸ் இங்க பார்த்தீங்க அப்டின்னா ஓகே நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க பாருங்க. இங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வந்து ஆக்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ மேல போயிருக்கு, மறுபடியும் கீழ வந்துச்சு, மறுபடியும் மேல போயிருக்கு, மறுபடியும் கீழ வந்துச்சு. அதுக்கப்புறம் அதால மேல போக முடியல. ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன ஆயிருக்கு, நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆன பேட்டர்ன் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயி உங்களுக்கு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா சொல்லணும்னா, இதுவரையும் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் அப்படியே மேல போல பாருங்க. மறுபடியும் என்ன ஆயிருக்கு, கீழ வந்து உங்களோட ஜோன ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு தாராளமான என்ட்ரி வந்து குடுத்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து வொர்க் ஆகும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அந்த ஏரியால ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி கிடைக்கும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், இவ்ளோ கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி வந்து இங்க எடுப்பீங்க. அண்ட் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கு வச்சுக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 1:2 பெர்ஃபெக்ட்டா இது எல்லாமே நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து இந்த என்ட்ரீஸ் காமிக்கிறேன். நீங்க வந்து இத 15 மினிட்ஸ் என்ட்ரீஸ்ல கூட தாராளமா வந்து நீங்க என்ட்ரி வந்து போடலாம். கரெக்ட்டா? பட் ஆனா ஒரு சில நேரத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணாம டைரக்ட்டாவும் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஏரியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இவ்ளோ நேரம் என்ன ஆயிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது வந்து ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் சார்ட்ட பார்த்தோனே இவ்ளோ நேரம் மார்க்கெட் இங்க வந்துச்சு, மறுபடியும் கீழ போச்சு, மறுபடியும் மேல வந்துச்சு, மறுபடியும் கீழ போச்சு, மறுபடியும் மேல போச்சு, மறுபடியும் வந்துச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்லாம் பண்ணல. அப்படியே மேல போயிடுச்சு. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ட்ரீஸ் கிடையாது. ஸோ நீங்க சார்ட்ட படிக்க படிக்க தான் உங்களால வந்து எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, எந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல சூப்பரா அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிட்டு தாராளமா நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரீஸ் வந்து போடலாம் மக்களே. இன்னைக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜிய தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதோட அக்யூரசி கேட்டீங்க அப்படின்னா, இது அபவுட் 90% ஆஃப் அக்யூரசி செர்டைன் கரன்சி பேர்ஸ்ல இது வொர்க் ஆகுது. நான் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வாங்க மக்களே இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகும், நீங்க எங்க கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கணும் அண்ட் எந்தெந்த கரன்சி பேர்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து
2 வகையா இருக்கும். ஒண்ணு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அது நார்மல். இன்னொன்னு வந்து இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தலைகீழ இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். இது இது வந்து மேஜரா பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோ யுஎஸ்டி, ஜிபிபி ஜேபிஒய், யுஎஸ்டி கனடியன், ஆஸ்திரேலியன் கனடியன், அதுக்கப்புறம் ஜிபிபி யுஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கரன்சி பேர்ஸில் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் இப்போ சொன்ன கரன்சி பேர்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெஃப்டில் வந்து அப்படின்னா பேட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ அது வந்து நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எப்பயாவது வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு ஹெட்டு வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா இதுக்கு நேராக இந்த நெக்லைனுக்கு நேராக ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா இது கொஞ்சம் கீழே ஃபார்ம் ஆகலாம். இந்த 3 பாயிண்ட் தான். ஒன்று வந்து இங்கே ஃபார்ம் ஆகும், இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும், இல்லைனா இது கொஞ்சம் கீழே ஃபார்ம் ஆகும். நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரைட் ஃபோல்டர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இப்படி முடியும். இந்த பேட்டர்ன் பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் இதுதான் வந்து ஹெட்டு, இதுதான் வந்து ரைட் ஷோல்டர் ரைட்டா. எப்போதுமே லெஃப்ட் ஷோல்டரை விட ஹெட்டு பெருசாக இருக்கணும் அண்ட் ஹெட்டை விட ரைட் ஷோல்டர் சின்னதாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே. அப்போ நான் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் கரெக்டாக. ஸோ நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி எடுக்கலாம். அது வந்து ஆப்ஷன் 1. இல்லை அப்படின்னா நான் இன்னும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்லைனை எப்போ வந்து உங்களோட ரைட் சைடு ஷோல்டர் வந்து கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ரைட்டா. ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப அதிகமான செக்லிஸ்ட்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, அதுக்கப்புறம் ரைட் ஷோல்டர் இது வரையும் ஃபார்ம் ஆயிருக்கணும். இந்த பாயிண்ட் வரையும். பிகாஸ் இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ இந்த இது வரையும் ஃபார்ம் ஆயிருக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஷோல்டரை விட ஹெட்டு பெருசாக இருக்கணும், ஹெட்டை விட ரைட் ஷோல்டர் சின்னதாக இருக்கணும் ரைட்டா. ஸோ ரெண்டு செக் பாயிண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி இந்த மேலே போயிட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன எடுப்பீங்க, ஷார்ட் எடுப்பீங்க கரெக்டாக. ஸோ ஷார்ட்டில் வந்து ஷார்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா இப்படி எடுக்கலாம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரையும் நீங்கள் என்ன வச்சுக்கலாம், எஸ்எல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து இங்கே போடலாம். இது ஒரு வகையான என்ட்ரி. இல்லை அப்படின்னா இன்னும் நான் வந்து என்னோட ரிஸ்கே வந்து விரும்பலை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இன்னொரு என்ட்ரியும் இருக்கும் உங்களுக்கு. இந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்கு எப்போ வந்து உங்களோட ரைட் ஷோல்டரை க்ராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி வந்து போடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும்னு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு என்ட்ரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் இதில் யூஸ்வலாகவே நம்ம 2-3 என்ட்ரி போடுவோம். ஸோ அதான் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, ரொம்பவே சிம்பிள். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர். இதுவே வந்து இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இது ஒர்க் ஆகும்னா இப்படி வந்து லெஃப்ட் ஷோல்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அது வந்து உங்களுக்கு ஹெட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்ஸு, இது வந்து ரைட் ஷோல்டர், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ளோஸு. இப்படியும் வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் சேம் கண்டிஷன் தான் மக்களே, எந்த வகையிலுமே உங்களுக்கு மாற்றமே கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் ஷோல்டர் இருக்கா, இந்த லெஃப்ட் ஷோல்டரை விட ஹெட்டு வந்து கீழே இருக்கணும், ஹெட்டை விட ரைட் ஷோல்டர் உள்ளே இருக்கணும். சூப்பரா. ஸோ லெஃப்ட் ஷோல்டரை விட ஹெட்டு கீழே இருக்கணும், ஹெட்டை விட ரைட் ஷோல்டர் உள்ளே இருக்கணும். சூப்பரா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி வந்து எங்கே பேஸ் பண்ணலான்னா நீங்கள் வந்து இது வந்து பைக்கான என்ட்ரி. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செல்லுக்கான என்ட்ரி பார்த்துருப்போம். ஸோ இனிமேட் வந்து பைக்கான என்ட்ரி.
ஸோ பைக்கான என்ட்ரி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த இடத்துல வந்து பைக்கான என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பைக்கான என்ட்ரினா நம்ம என்ன பண்ணுவோம், லாங் போவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் லாங் எடுத்தீங்கன்னா கூட, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியா வச்சிடலாம். பிகாஸ் எந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆச்சோ, அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே மாரி என்ட்ரி வந்து இங்க போடலாம். இல்ல இந்த மாதிரி வந்து நான் இந்த என்ட்ரிக்கு நீங்க ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல எடுக்கல அப்படின்னா, இந்த நெக்க வந்து எப்போ உங்களோட ரைட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு வேவ் வந்து கிராஸ் பண்ணுதோ, அப்ப கூட நீங்க என்ட்ரி வந்து போடலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஷார்ட் லாஸ் இங்க வச்சுட்டு, இதுக்கு மேல போறத நீங்க வந்து என்ட்ரியா வந்து போடலாம். இப்படிதான் மக்களே ஆக்சுவலி வந்து ரிவர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டரும், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் யூசுவலா ஒர்க் ஆகும். சூப்பர். இப்ப வந்து இந்த பேட்டர்னுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன? இதெல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் என்ன மாதிரியான பேட்டர்ன் வந்தா எப்ப வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும்? இதெல்லாமும் பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி எப்போதுமே இதையும் வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். உங்களோட லெஃப்ட் ஷோல்டர் இருக்குல்ல, இதுக்கு ஈக்குவலா இல்லன்னா கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழ ரைட் ஷோல்டர் இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ வந்து லெஃப்ட் ஷோல்டர் இப்படி ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் வந்து ஹெட் இப்படி ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒண்ணு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. ஒண்ணு இப்படி இருக்கலாம். இப்படின்னே வச்சுக்கலாம். இப்படி ஃபார்ம் ஆயிட்டு, இப்ப வரக்கூடிய ரைட் ஷோல்டர் வந்து ஹெட் கிட்ட இப்படிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா, இது ஹெட் அண்ட் ஷோல்டரே கிடையாது. இது வந்து பெர்ஃபெக்ட்டான ஹெட் அண்ட் ஷோல்டரே கிடையாது. பிகாஸ் லெஃப்ட் ஷோல்டர் எங்க இருக்கோ, அத விட கொஞ்சம் மேல இல்லன்னா கொஞ்சம் கீழ தான் ரைட் ஷோல்டர் இருக்கணும். அதே மாதிரி இந்த க்ளோஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழ தான் இந்த பாயிண்ட் இருக்கணும். அதுக்குன்னு இந்த பாயிண்ட் வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இப்படிலாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்காது அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள். ஸோ ஒரு பாயிண்ட் கரெக்ட்டான ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல லெஃப்ட் ஷோல்டர் இந்த பாயிண்ட்டுக்கு ஒண்ணு இங்க ஃபார்ம் ஆகலாம். இல்லன்னா இதுக்கு ஈக்குவலா ஃபார்ம் ஆகலாம். இல்லன்னா இதுக்கு கொஞ்சம் கீழ ஃபார்ம் ஆகலாம். அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும் ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்து இந்த பாயிண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன். அதே மாரி இப்ப லெஃப்ட் ஷோல்டர் இருக்கு. லெஃப்ட் ஷோல்டருக்கு ஈக்குவலா ரைட் ஷோல்டர் இருக்கலாம் மோஸ்ட்லி. ஆனா எப்போதுமே ஈக்குவலா இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது என்ன பண்ணலாம், கொஞ்சம் மேல இருக்கலாம். அதே லெஃப்ட் ஷோல்டர விட கொஞ்சம் கீழ இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும். பட் ஆனா அது வந்து ஹெட் கிட்டயோ, இல்ல ஹெட்ட விட மேலேயோ, இல்ல லெஃப்ட் ஷோல்டரோட ரொம்ப சின்னமாவோ இப்படிலாம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ட்ரி வந்து போடக்கூடாது. ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இப்படி தான் என்ட்ரி எடுக்கணும். அண்ட் இப்ப இந்த ரொம்பவே முக்கியமானது. எந்த டைம் ஃப்ரேம்ல நான் அனலைஸ் பண்ணி, எந்த டைம் ஃப்ரேம்ல நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். மோஸ்ட்லி இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடலாம். ஹையர் டைம் ஃப்ரேமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 4 ஹார்ஸ்ல அனலைஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குதுன்னா, அத நீங்க என்ன பண்ணலாம், 1 ஹார்ல வந்து 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க அந்த என்ட்ரி வந்து போடலாம். இஃப் இன் கேஸ் நீங்க 30 மினிட்ஸ்ல அனலைஸ் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா 5 மினிட்ஸ் இல்லன்னா 1 மினிட்ஸ்ல வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ எப்போதுமே வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க அனலைஸ் பண்ணணும். அட் தி சேம் டைம் அத லோவர் டைம் ஃப்ரேம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ வாங்க மக்களே லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்திருக்கக்கூடிய கரன்சி பேர் ஜிபிபி ஜேபிஒய் 30 மினிட்ஸ்ல இருக்கேன். இப்போ உங்களுக்கு இதுல எங்கேயாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்க ஹெட் அண்ட் ஷோல்டர். கரெக்ட்டா? நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லெஃப்ட், அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஹெட், அதே மாரி இது வந்து ஷோல்டர். ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டூல் எடுத்துக்கணும். நம்மளோட டூல் எடுத்துட்டு, இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹெட், சூப்பர். லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஹெட், சூப்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க க்ளோஸ் வைக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் மேல வைக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் கீழ வைக்கலாம். ஸோ நமக்கு ஏத்த மாதிரி எங்க வச்சிருக்குன்னா, கொஞ்சம் மேல வச்சிருக்கு. மேல வச்சுட்டு நெக்ஸ்ட் ரைட் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க லெஃப்ட் ஷோல்டருக்கு கொஞ்சம் மேல வச்சிருக்கு. பட் ஆனா ஹெட்ட விட கீழ தான் இருக்கு. சூப்பர். அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நமக்கு என்ட்ரி. ஸோ எந்த இடத்துல வரையும் என்ட்ரி போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க வரையும் வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். கன்ஃபர்மேஷன் எடுத்துட்ட பிறகு தான் கேண்டில் கன்ஃபர்மேஷன். இவ்வளோ நேரம் மேல போயிட்டு இருந்தது. இப்ப கீழ வரப்போகுது. அதே மாதிரி நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ரைட்டா? விச் மீன்ஸ் செல் கேண்டில் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல. பட்
நான் ஆல்ரெடி சொன்ன மாரி லோயர் டைம் ஃப்ரேமை விட ஹையர் டைம் ஃப்ரேமில அனலைஸ் பண்ணிட்டு, லோவர் டைம் ஃப்ரேமில உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இல்ல. நீங்க எப்படி என்ட்ரி எடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல ஷார்ட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க தான் கன்ஃபர்மேஷனே. ஸோ வந்து ரொம்ப, ரொம்ப சின்னதா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ரிஸ்க் ரிவார்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த என்ட்ரி கிடைச்சிருக்கு. பட் என்ட்ரி கிடைக்காதுன்னு இல்ல, கிடைக்கும். பட் ஸ்டில் நம்ம இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு வருவோமே, எப்படி வந்து இந்த என்ட்ரி விழுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இதுக்கு கன்வெர்ட் பண்றோம்? 4 ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றோம். ரைட்டா? 4 ஹார்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு, இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டா? 4 ஹார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறம் இங்க வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிட்டு, ஹெட் ஃபார்ம் ஆகுது. ஹெட்டுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து ஒண்ணு என்ன பண்ணலாம், மேல ஃபார்ம் ஆகலாம், இல்லன்னா ஈக்குவலா ஃபார்ம் ஆகலாம், இல்லன்னா கீழ ஃபார்ம் ஆகலாம். ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு கீழ ஃபார்ம் ஆயிருக்கு. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ரைட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஷோல்டர விட கொஞ்சம் மேல ஃபார்ம் ஆயிருக்கு. நாட் ஹெட்ட விடலாம் மேல ஃபார்ம் ஆகல. அது மாரி ரொம்ப கீழயும் ஃபார்ம் ஆகல. பெர்ஃபெக்ட்டான இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இந்த இடத்துல இத வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலா வச்சுக்கோங்க. ரைட்டா? சூப்பர். இப்போ இவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி போட போறோம்ல. ஸோ இந்த பொசிஷன்ல இப்படி இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணலாம், 2 வகையான என்ட்ரி வந்து இங்க போடலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து என்ன சொன்னேன், இவ்வளோ நேரம் மேல போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சூப்பரா உங்களுக்கு வந்து ஒரு செல் கேண்டில் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க தாராளமா என்ட்ரி போடலாம். ரைட்டா? இது வந்து ஆப்ஷன் 1. ஸோ இப்ப நம்ம வந்து இங்க இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம தாராளமா என்ட்ரி போடலாம். ஆனா, இங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ட்ரி வந்து என்ன பண்ணணும், லோவர் டைம் ஃப்ரேம்ல போடணும். ஆனா, எங்க வந்து நீங்க என்ட்ரி போடணும், எதுக்கப்புறம் போடணும் அப்படின்ற ஐடியா இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நம்மளோட ஹாரிசான்டல் ரேவ கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்ல வந்து சும்மா ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு என்ட்ரி போட ஈஸியா இருக்கும். எதுக்கப்புறம் நான் என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்படி போகும்போது, நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடலாம். நம்ம 4 ஹார்ஸ்ல அனலைஸ் பண்ணியாச்சா, 15 மினிட்ஸ்க்கு போயிடலாம். 15 மினிட்ஸ்க்கு போயிட்டு, நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமா ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு. இப்படி தான் வந்து ஆக்சுவலா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து 15 மினிட்ஸ்ல நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ப வந்து இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. இந்த இடம் தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு. 15 மினிட்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா, எங்க நம்ம லைன் போடணும்னு தெரியாது. எங்க வந்து என்ட்ரி போடணும்னு தெரியாது. ஸோ, நமக்கு வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சாச்சு இந்த இடம்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம தாராளமா நீங்க எத பத்தியுமே யோசிக்க வேணாம். நம்ம ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணியாச்சு, அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ, லோயர் டைம் ஃப்ரேம்ல எந்த இடம் இந்த லைன மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் அங்க வந்துருச்சு நமக்கு. ஸோ, அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஈவன் நீங்க மறுபடியும் இந்த 4 ஹார்ஸ்ல போயிட்டு, இதுவரையும் நீங்க கன்ஃபர்மேஷன் தான் எடுத்திருப்பீங்க. ஏன்னா, இந்த கேண்டில் வரையும் நீங்க வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. ரைட்டா? ஸோ, அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்னொரு லைன் கூட இந்த இடத்துல போட்டுக்கோங்களேன். ஸோ, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி போட போறோம். ஸோ, 15 மினிட்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து தாராளமா வந்து ஷார்ட் எடுக்கலாம். இதுக்கு மேல நீங்க கன்ஃபர்மேஷன்லாம் தேவையே கிடையாது. தாராளமா இதுவரையும் நீங்க ஷார்ட் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து 1:3 அதாவது 2.75 3 எத்தன பிப்ஸ் பாருங்களேன். எவ்வளோ பிப்ஸ் பாருங்க. 600 பிப்ஸு. இந்த மாரிலாம் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து தாராளமா கிடைக்கும். நீங்க வந்து உங்களோட எஸ்எல்ல வந்து நீங்க ஒண்ணு லாஸ்ட் அதுக்கு முன்னாடி எது இருந்துச்சோ, அந்த இடத்துல வந்து நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இப்படிதான் மக்களே ஆக்சுவலா இது வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இந்த என்ட்ரீஸ்லாம் வொர்க் ஆகும். ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே 4 ஹார்ஸ். இப்ப இப்ப உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு எக்ஸாம்பிளும் இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 4 ஹார்ஸ் தான். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ஷோல்டர் இப்படி கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல். இவன் தான் ஹெட்டு. அதே மாரி இவன் இங்க க்ளோஸ் வச்சிருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் மேல வச்சிருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்ல. அதே மாரி ரைட் ஷோல்டருக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கேண்டில் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி வந்து தாராளமா பிளேஸ் பண்ணலாம். ஒண்ணு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த மாரி என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். இல்லன்னா எப்ப வந்து இங்க வருதோ, இதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். யூசுவலா இந்த நெக்க வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்கு. நம்ம 2மே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த இடத்துல ரைட்டா? இந்த இடத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து
இதுக்கு மேலே நீங்க வந்து தாராளமா என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பை கேண்டில விட இந்த செல் கேண்டில் பெருசா இருக்கு. அட் த சேம் டைம் இத வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டிலா எடுத்தா கூட, இங்க க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கு அப்புறமே இவ்ளோ தூரம் வந்திருக்கு. ஸோ, நீங்க இத தாராளமா வந்து என்ட்ரி போடுறதுக்கு பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ, என்ன பண்ணணும்னா, நீங்க இத வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி இந்த இடத்துல இத வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த இடத்துக்கு மேல க்ளோஸ் இதுக்கு கீழ தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ, இதுலருந்தே நம்ம வந்து நம்மளோட என்ட்ரிய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ, அப்ப என்ன பண்ணணும், நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்மளோட 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிடுவோம். ரைட்டா? 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பளோட ஓகே. இதோ வந்துருச்சு பாருங்க. இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த என்ட்ரி. சூப்பரா? ரைட். ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுவரையும் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்க. கரெக்ட்டா? ஸோ, நம்ம இதுவரையும் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம தாராளமா வந்து என்ன பண்ணலாம், ஷார்ட் என்ட்ரி வந்து போடலாம். ஸோ, இங்க வந்து நமக்கு என்ட்ரி. ஸோ, நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னாலே, இவ்ளோ தூரம் வரையும் நமக்கு பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி கிடைச்சிருக்கு. அதே மாரி இத நீங்க இவ்ளோ எஸ்எல் கூட வைக்கணும்னு பாயிண்ட் இல்ல. இந்த இடத்துல வச்சுக்கலாம் பெர்ஃபெக்ட்டா. ஸோ, இப்படி தான் மக்களே நமக்கு வந்து என்ட்ரீஸ் வந்து இதில பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். இது வந்து ஒரு வகையான என்ட்ரி. ரைட் ஷோல்டர் கிட்டே என்ட்ரி போடுறது. இல்ல அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம என்ன பண்ணுவோம், நெக்லஸ வந்து இந்த இந்த இடம் வரையும் வெயிட் பண்ணுவோம் ஒரு சில தடவ. ரைட்டா? பிகாஸ் இந்த நெக்லஸ வந்து எப்போ வந்து நம்மளோட ரைட் வேவ் வந்து இப்படி கிராஸ் ஆகுதோ, அங்க வரையும் நம்ம என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவோம். கரெக்ட்டா? அந்த மாரியான என்ட்ரீஸுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பெர்ஃபெக்ட்டா? ஸோ, அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க வந்து நீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க ஏன்னா இந்த கோடு இங்க வந்துரும். ஸோ, இந்த கோடு இங்க வந்தோனே நம்ம இங்க வந்து தாராளமா என்ட்ரி போடலாம். ஸோ, அப்ப வந்து இந்த இடத்துல இப்படி வந்து நீங்க என்ட்ரி போடுவீங்க. ஸோ, என்ட்ரி வந்து உங்களுக்கு இது வரையும் வரும். நீங்க இத எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அதே மாரி எஸ்எல் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ, இப்படி தான் மக்களே நீங்க வந்து என்ட்ரீஸ்லாம் வந்து இதில போடுற மாரி இருக்கும். நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல சூப்பரா அனலைஸ் பண்ணிட்டு, லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து என்ட்ரி போடும்போது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்குது, எவ்வளோ வந்து ரிஸ்க் இல்லாத அ லைக் வின் ரேட் கிடைக்குது அப்படின்றத நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா? இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து நம்ம 4 ஹார்ஸ்ல ஒரு ஒரு பேட்டர்ன வந்து அனலைஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் அத எப்படி வந்து நம்ம 15 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கணும். அண்ட் என்ட்ரியுமே வந்து 2 வகையான என்ட்ரி இருக்கு. ஒண்ணு ரைட் ஷோல்டர் ஸ்டார்ட்டிங்லயே எடுக்கிறது. இன்னொன்னு வந்து நெக் பேண்ட கிராஸ் பண்ணும்போது எடுக்கிறது. ஸோ, இந்த மாதிரி தான் மக்களே இந்த பேட்டர்ன் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தரலாமே. நம்ம வந்து யூஎஸ்டி கனேடியன்ல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரைட். ஸோ, இந்த இடத்துல நமக்கு இது வந்து அ இது வந்து நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு, செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க. ஆல்ரைட். ஸோ, இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடம் ரைட்டா? ஸோ, இதுதான் வந்து நமக்கு லெஃப்ட் ஷோல்டர். இதான் வந்து நெக்கு. இது வந்து ஹெட்டு. அதே மாரி நெக்கு பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஸோ, நமக்கு லைட்டா கீழ தான் வந்திருக்கு. அதே மாரி ரைட் ஷோல்டர் வந்து லெஃப்ட் ஷோல்டருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. லெஃப்ட் ஷோல்டரும், ரைட் ஷோல்டரும் பெர்ஃபெக்ட்டான ஈக்குவலான இடத்துல இருக்கு மக்களே. மேலேயும் இல்ல, ரொம்ப கீழயும் இல்ல. கரெக்ட்டா லெஃப்ட் ஷோல்டர் எங்க இருக்கோ அதே இடத்துல உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். இல்ல அப்படின்னா, இந்த நெக்குக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். நெக்க வந்து கிராஸ் பண்ணிட்ட பிறகு என்ட்ரி போடலாம். இது 2 வகையான என்ட்ரியுமே இந்த இடத்துல உங்களுக்கு தாராளமா பாசிபிள். ஸோ, அப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ட்ரிக்கு வந்து நம்ம சொல்லிடலாம். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ தெளிவா இந்த லெஃப்ட்டும், ரைட்டும் வந்து உங்களுக்கு பாருங்களேன், ஈக்குவலா வந்து இந்த லெஃப்ட், ரைட் ஷோல்டர் வந்து பாஸ் ஆயிருக்கு. சூப்பர். ஸோ, நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ நேரம் மேல போயிட்டு இருந்தது. இதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அப்புறமே நீங்க என்ட்ரி போடுறீங்கன்னே வச்சுக்கோங்க. அப்பன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி போடுற மாரி வச்சுக்கலாம். சூப்பரா. ஸோ, அப்போ வந்து இந்த இடத்துல 4 ஹார்ஸ்லயே நமக்கு நல்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த 4 ஹார்க்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம், ஒண்ணு 15 மினிட்ஸ்ல போயிட்டு, நம்மளோட 15 மினிட்ஸ் எங்க இருக்கு? ஓகே. நம்மளோட சார்ட்டுக்கு நம்ம போயிரலாம். சூப்பர். ஆல்ரைட். ஸோ, இந்த இடத்துல தான் நம்மளோட 15 மினிட்ஸ் வந்து வருது. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த இடத்துக்கு அப்புறத்துலருந்தே நம்ம என்ட்ரி போடலாம் அப்டின்னு சொல்லியாச்சு. ரைட்டா? ஸோ, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்பளோட
என்ட்ரிய இங்க வந்து ஷார்ட் போடலாமா? ஸோ இந்த இடத்துல நான் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டேன். இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமே நம்மளால தாராளமா வந்து போட முடியும். அதே மாரி எஸ்எல் வந்து இந்த ரைட் ஷோல்டர் எங்க வந்துச்சோ அங்க வச்சுக்கலாம். நீங்க வந்து இங்க வரையும் கூட நீங்க போடணும் இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க எவ்ளோ பெரிய பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு. இவ்ளோ பெருசு. இன்னும் நீங்க வெயிட் பண்றீங்கன்னா, என்னமோங்க எவ்ளோ குவான்டிட்டி கிடைக்குது பாருங்க இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ல. ஸோ இப்படிதான் மக்களே நீங்க பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி போடணும். இல்ல நீங்க ஒரு சில தடவ வந்து, "இல்ல நான் வெயிட் பண்ணி போடுறேன். நான் இங்கேயே போட விரும்பல." அப்படின்னா, ஓகே பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட நெக்கு இங்க கிராஸ் ஆகுறான். இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுதா? இந்த இடத்துல கிராஸ் ஆகுதா? ம். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி போடலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஷார்ட் போடுவீங்க. இதான் இதுக்கப்புறம் என்ட்ரி. ஸோ இதுக்கப்புறம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வரும். ஸ்டாப் லாஸு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த என்ட்ரி. இப்படி தான் மக்களே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, லோவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். பட் இதெல்லாம் நீங்க வந்து மோஸ்ட்லி யாருமே சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் இதெல்லாம் ரொம்பவே சீக்ரெட்டான என்ட்ரி. இதுலலாம் உங்களுக்கு வின் ரேட் வந்து 90% இருக்கும். யாருமே வந்து நீங்க YouTubeலலாம் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா நீங்க தமிழ்ல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் நெறைய பேருக்கு இத வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, எந்த டைம் ஃப்ரேம்ல வந்து என்ட்ரி எடுக்கணுன்ற ஐடியாவே இருக்காது. சூப்பரா! ஸோ இப்படி தான் மக்களே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, 4 ஹார்ஸ்ல வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு என்ட்ரீஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ வந்து இது வந்து அ ஹெட் அண்ட் ஷோல்டரா? அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குவிஸு. இது ஹெட் அண்ட் ஷோல்டரா இல்லையான்னு நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இது ஹெட் அண்ட் ஷோல்டரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட். ஸோ இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவரையும் ஃபார்ம் ஆயிட்டு. இங்க இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து இந்த நெக்கு இங்க இருக்கு. ஆனா இதோட நெக்கு எங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்தா எப்படி அது? அது வந்து பாயிண்ட்டே இல்ல. நமக்கு வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே கிடையாது. கரெக்ட்டா? நீங்க இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பார்த்து தான் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். பிகாஸ் இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரியே வருது. பட் ஆனா உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிரும். இந்த பாயிண்ட் ஒண்ணு இங்க இருக்கணும். இல்லன்னா கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழ இருக்கணும். அப்பதான் ஹெட் அண்ட் ஷோல்டர். இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேலேயே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே கிடையாது. ஸோ இந்த மாரி பேட்டர்ன்ஸும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கினீங்கன்னா தான், எங்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுமே நம்ம பார்த்துரலாம். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டா? இது வந்து 30 மினிட்ஸ்லயே நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து இருக்கு. ஸோ இது நம்ம எடுத்திருக்கக்கூடிய கரன்சி பேர் AUD கனடியன். ஸோ 30 மினிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பளோட ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல அதே மாரி ஹையி, இது வந்து லோவு, இது வந்து ஹெட்டு, அதே மாரி இங்க பாருங்க. இங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. நமக்கு ஆல்ரெடி வச்ச மாரி இங்கேலாம் க்ளோஸ் வைக்கல. இங்க வைக்கல, இங்க வைக்கல. பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு இங்க வைக்கலாம். இங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழ. ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டான இடத்துல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு? ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் ஷோல்டர் ஓகே. கன்ஃபர்மேஷன். நீங்க தாராளமா ஒரு 4, 5 கேண்டில் கூட வெயிட் பண்ணுங்களேன். வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து தாராளமா போடலாம். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், நம்பளோட ஷார்ட் என்ட்ரி இந்த இடத்துல போடலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இது வரையும் ரைட் ஷோல்டர் வரையும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்படி தான் மக்களே பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரீஸ் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதுவும் வந்து இது வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூயார்க் செஷன் கரெக்ட்டா? ஏன்னா நமக்கு 6 மணிக்கு மேல நமக்கு நியூயார்க் செஷன். ஸோ நியூயார்க் செஷனுக்கு முன்னாடி தான் இந்த லெஃப்ட் ஷோல்டர், ஹெட் எல்லாமே இப்போ ஃபார்ம் ஆகுது. ரைட் ஷோல்டர் வந்து நியூயார்க் செஷன்ல ஃபார்ம் ஆகுதுன்னா, பெர்ஃபெக்ட்டா நீங்க யோசிக்காம என்ட்ரீஸ் வந்து போடலாம். பிகாஸ் நியூயார்க் செஷன்ல வந்து உங்களுக்கு நெறைய வால்யூம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஈஸியா வந்து இந்த பேட்டர்னுக்கு அகைன்ஸ்ட்டா அது வந்து மூவ் ஆகும். ஒண்ணு நீங்க இங்கேயே என்ட்ரி போடலாம். இல்ல அப்படின்னா இந்த நெக் லைன் இருக்குல்ல, இந்த நெக் லைன எப்போ வந்து இந்த ரைட் ஷோல்டர் வந்து கிராஸ் பண்ணுதோ, அதுக்கப்புறம் தாராளமா என்ட்ரி வந்து நீங்க போடலாம். அப்போ ஒண்ணு என்ன பண்ணுவோம், இதுக்காக வெயிட் பண்ணி இங்க போடுவோம். இங்க வந்து நீங்க போடுற மாரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து கொஞ்சம் மேல வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இதுதான் பார்த்தோம். விச் மீன்ஸ் எப்படி வந்து ஒரு நார்மலான ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. இதிலே வந்து இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரும் நான் ஒண்ணு சொல்லிக் குடுத்தேன்ல. ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சூப்பரா! ஸோ இங்க நீங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ
நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் லெஃப்ட் ஷோல்டர், அதுக்கப்புறமேட்டு இதான் வந்து நம்மளோட நெக்கு, இது வந்து ஹெட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே பாருங்க, நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக லெஃப்ட் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் வந்திருக்கு, ரைட் ஷோல்டர். சூப்பரா. ஸோ இதுக்கு மேலே இதான் வந்து இது. அப்போ இங்கே தான் உங்களுக்கு வந்து ரைட் ஷோல்டர் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் கீழே போயிட்டு இருந்தது, இனிமேட்டு மேலே போகணும்னா இது வரையும். ஸோ இது வரையும் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த கேண்டலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இந்த கேண்டலுக்கு அப்புறம் என்ட்ரி போடலாம்னா இந்த கேண்டில் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி கேண்டில். இது 30 மினிட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது. நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போகலாம், எப்படி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அமைதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து October 6 நம்ம 30 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணியிருக்கோம்னா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாவது நம்ம போகணும். ஸோ October 6 வந்து நம்ம போகணும். ஸோ எங்கே இருக்குது October 6? இது வந்து October 10. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள். சூப்பர், October 6 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். இங்கே தான் நமக்கு என்ட்ரி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளால் என்ன எடுக்க முடியும்னா லாங் வந்து எடுக்கலாம். இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து இது வரையும் நீங்கள் வந்து லாங் வந்து எடுக்கலாம், ரைட்டா? இது வந்து ரொம்பவே சின்னது தான் நமக்கு. ஸோ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:4 ரேஷியோவில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு மக்களே. ஸோ இப்படி தான் மக்களே நீங்கள் வந்து பர்ஃபெக்டான என்ட்ரிஸ்லாம் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிட்டோம். அந்த லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் மக்களே. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கூட வந்து நீங்கள் இதே வந்து இந்த டைம் ஃப்ரேம்லேயே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே இதெல்லாம் நீங்கள் அனலைஸே பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸோ இல்லைனா 4 hour இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா போலிங்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகும், கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை லைவ் சார்ட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு டயக்ராமில் வந்து இப்போ வந்து இந்த பிளாக் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து போலிங்கர் பேண்ட் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்க போலிங்கர் பேண்ட் கோடு, இதே மாதிரி வந்து உங்களுக்கு கீழேயும் வந்து ஒரு கோடு வரும். ஃபஸ்ட்டு ஹையை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து லோக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த போலிங்கர் பேண்ட் ஹை இருக்குல்ல, ஸோ இந்த பேண்டுக்கு மேலே எப்போ வந்து நம்மளோட கேண்டில் வந்து போதோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்றது கன்ஃபர்மேஷன், ஓகேவா? ஸோ இந்த பேண்டுக்கு மேலே நம்மளோட கேண்டில் வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ இந்த என்ட்ரியை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், ஓகேவா? கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்மளால் என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் கேண்டில் தான் வந்து அதோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ இதை விட இது ஹை, இதை விட இது ஹை. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டாக ஆகணும் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கிரியேட் ஆகிற கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும், அதாவது செல் கேண்டிலாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இப்போது இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இந்த செல் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது பார்த்தீங்களா? இந்த க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸுக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட லைவ் சார்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ட்ரி போகலாம். ஸோ நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு போலிங்கர் பேண்ட் வந்து இங்கே இருக்க போகுது. இந்த போலிங்கர் பேண்டுக்கு மேலே, இந்த கோட்டுக்கு மேலே எப்போ வந்து நம்ம கேண்டில் போதோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து அப் ட்ரெண்ட். ஸோ வந்து இது வந்து அப் ட்ரெண்டாக இருக்கனால இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கேண்டில். இப்போ இது நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்து ஒன்று மேலே போகலாம் இல்லைனா கீழே போகலாம், கரெக்டாக? அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்மளோட கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் தான். இப்போ வந்து உங்களுக்கு கீழே தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், ரெட் கலர் கேண்டில் தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கல, இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸ் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸை விட கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து போலிங்கர் பேண்ட்
ஹைக்கான எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்ம போலிங்கர் பேண்ட் லோக்கான எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, போலிங்கர் பேண்ட் லோ வந்து இந்த கோடு தான். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிபி லோ அப்படின்னு போட்டிருக்கோமா, இப்போ இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்ட்டா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் கேண்டில் நம்மளோட போலிங்கர் பேண்ட் லோவ கிராஸ் பண்ணிடுச்சு. கரெக்ட்டா? இது வந்து வெளிய வந்துடுச்சு. ஸோ, அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு ஒரு என்ட்ரி இருக்கு அப்டின்றது நமக்கு தெரியும். ஸோ, இந்த என்ட்ரி வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ, வந்து இனிமேட் அப் ட்ரெண்ட்னா நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது வந்து எங்க இருக்கணும் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு மேல இருக்கணும். ஸோ, அப்பதான் வந்து நீங்க வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்டின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ, இப்டி இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து தாராளமா வந்து எடுக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, போலிங்கர் பேண்ட் லோ அண்ட் நம்மளோட கேண்டில் வந்து இந்த இந்த லோவான கோடுக்கு கீழ வந்திருக்கணும். நெக்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல இருக்கணும். இதான் வந்து லோக்கான கண்டிஷன். அட் த சேம் டைம் ஹைக்கான கண்டிஷன் வந்து இதுதான். ஸோ, இப்ப வந்து இது எப்படி வந்து நம்ம லைவ் சார்ட்ல வொர்க் ஆகுது அப்படின்றத பாத்தரலாம். ஸோ, நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எடுத்திருக்கிறது வந்து ஈரோ யுஎஸ்டி அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து இருக்கும். ஸோ, இப்ப வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து தேவை. ஒண்ணு வந்து ஹையர் ஹை, லோவர் லோ. இது வந்து நம்ம யூசுவலாவே இந்த இண்டிகேட்டர் ஒண்ணு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, இந்த ஒரு இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, போலிங்கர் பேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ, வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, கிளிக் பண்ணியாச்சா? ரைட். இப்ப இந்த இண்டிகேட்டர வந்து நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ, கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பேசிக்ஸ் வந்து தேவை கிடையாது. ஏன்னா ஹை, லோ இது மட்டும் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ, நம்ம பேசிக்ஸ வந்து அன்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பர், லோவர். கரெக்ட்டா? ஸோ, அப்பர்க்கானது ரெட் கலர்ல இருக்கட்டும். திக்னஸ் வந்து செகண்ட் வந்து திக்னஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதே மாரி லோவர் வந்து கிரீன். இந்த கிரீன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாரி திக்னஸும் வந்து செகண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேக்கிரவுண்ட் தேவை கிடையாது. பேக்கிரவுண்ட் இல்லன்னா உங்களுக்கு தெளிவா வந்து சார்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ, இந்த செட்டிங்ஸ் மட்டுமே போதும் மக்களே. நீங்க வந்து இந்த செட்டிங்ஸ வந்து குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. சூப்பர். இப்ப வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்மகிட்ட வந்து 2 இண்டிகேட்டர் வந்து இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, நம்மகிட்ட வந்து எத்தன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்டின்னா, 2 இண்டிகேட்டர் இருக்கு. இப்ப வந்து நான் இந்த கோட வந்து டெலீட் பண்ணிர்றேன். ஆல்ரைட். ஸோ, இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இவ்வளோ நேரம் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்டின்னா, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்திருக்கு. கரெக்ட்டா? மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் கீழ இருந்து உங்களுக்கு மேல போயிருக்கு. சூப்பர். இப்போ இந்த கண்டிஷன் இந்த 3 கேண்டில்ல நம்பளோட அப்பர் போலிங்கர் பேண்ட் இருக்குல்ல. ஸோ, இந்த ஹையர் மேல இருக்க போலிங்கர் பேண்ட வந்து 3மே வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ, ரைட்டா? இப்ப 3மே கிராஸ் பண்ணிட்டு, இப்ப நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் கீழ போகணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கேண்டில் அதாவது செல் கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். அப்போ இதுக்கப்புறம் செல் கேண்டில் இருக்கா? இல்ல. அப்ப இத நீங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் செல் கேண்டில் இருக்கா? இல்ல. அப்ப இதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு. ஸோ, இது வந்து உங்களுக்கு நம்மளோட போலிங்கர் பேண்டையும் கிராஸ் பண்ணிடுச்சு. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் கேண்டிலும் நமக்கு வந்து ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த க்ளோஸ் வச்சிருக்கிறதுக்கு கீழ வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ரைட்டா? ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி வந்து தாராளமா எடுக்கலாம். ஸோ, நம்ம இங்க வந்து செல் என்ட்ரி வந்து போட்டோம் அப்டின்னா, தாராளமா நமக்கு இங்க வரையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ, நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து எங்க வரையும் வைக்கலாம் அப்டின்னா, இந்த இடத்துல வரையும் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். ரைட்டா? ஸோ, அப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து 1:3ல வந்து ரிவார்ட் ரேஷியோ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, தாராளமா இந்த மாரியான என்ட்ரீஸ் வந்து நீங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரைட். ஸோ, நீங்க இங்க பார்த்தீங்க என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இவ்வளோ நேரம் மார்க்கெட் என்னாச்சு? கீழ வந்துட்டு இருந்தது. ரைட்டா? இப்போ போலிங்கர் பேண்ட், போலிங்கர் பேண்ட வந்து இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ரைட்டா? ஆனா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து லோ கேண்டில் அப்டின்றது செல் கேண்டில்ன்றதுனால, நீங்க வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது கன்ஃபர்மேஷனே கிடையாது. என்ட்ரி கன்ஃபர்மேஷனே கிடையாது. நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா லோ. இதுக்கப்புறம் வர கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பை கேண்டிலா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இத வந்து நீங்க வந்து ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட போலிங்கர் பேண்ட இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டிலுமே வந்து நமக்கு பை கேண்டில் இருக்கு. அத விட முக்கியமான கன்ஃபர்மேஷன் இந்த க்ளோஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ்க்கு மேல வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நீங்க பை என்ட்ரி வந்து போலாம். ஸோ, இப்படிதான் மக்களே நீங்க வந்து போலிங்கர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ, நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுமே பார்த்தரலாம். நான் இப்ப எடுத்திருக்க சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏயுடி யுஎஸ்டி தான் வந்து நான் எடுத்திருக்கேன்.
ஸோ வந்து இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட போலிங்கர் பேண்ட் அண்ட் ஹை, லோவர், லோ இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் அத வந்து இங்க வச்சுர்றேன். சூப்பர். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இவ்ளோ நேரம் மார்க்கெட் வந்து லோ ட்ரெண்ட், அதாவது கீழ செல் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. கீழ வந்துட்டு இருந்திருக்கு. நமக்கு வந்து போலிங்கர் பேண்ட் லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த போலிங்கர் பேண்ட் லோவ இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஆனா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு பை கேண்டில் இல்ல. ஸோ நீங்க இத கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்ப இங்கேயும் கிராஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு பை கேண்டில் கிடையாது. ஸோ இதையும் நீங்க விட்டுடணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பை கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சூப்பர். அப்ப என்ன ஆயிருக்கு? நம்மளோட போலிங்கர் பேண்ட் லோவ இந்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன். கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? பை கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இந்த பை கேண்டில் வந்து எங்க க்ளோஸ் வச்சிருக்குன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு க்ளோஸ் வச்சிருக்குல்ல, அதுக்கு மேல வந்து இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி வைக்கலாம். ஸோ இங்க வந்து நீங்க வந்து என்ன போவீங்க? லாங் வந்து நீங்க இங்க போவீங்க. ஸோ இங்க வந்து லாங் போம்போது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்ளோ தூரம் வரையும் உங்களால வந்து லாங் வந்து எடுக்க முடியும். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 1:2 ரேஷியோல தாராளமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து வொர்க் ஆகும். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க இங்க வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே ஆக்சுவலா நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் ஃபார் புல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ யூசுவலா ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு டூல் தான். இந்த டூலை வச்சு ட்ரேடர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, புல் பேக் வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த சேம் ட்ரெண்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் எப்போதுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மார்க்கெட் யூஸ்வலா போவே போகாது. கரெக்டா? ஸோ யூஸ்வலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்குன்னு ஒரு புல் பேக்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேல போகும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கீழ வரும். அப்புறம் மறுபடியும் நல்லா மேல போகும். ஸோ அகைன் வந்து கீழ வரும். அடுத்து மேல போகும். நெக்ஸ்ட் வந்து மொத்தமா கீழ வரும். அதுக்கப்புறம் இப்படி மேல போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூசுவலா வந்து மார்க்கெட் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட்ன்னு சொல்ல முடியும். கரெக்ட்டா? ஏன்னா இந்த ஐய உடைச்சுட்டு நெக்ஸ்ட் ஐ கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஐய உடைச்சுட்டு நெக்ஸ்ட் ஐ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல புல் பேக்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் நடந்திருக்கு அப்படின்னா, இங்க ஒரு புல் பேக் உங்களுக்கு நடந்திருக்கு. அட் தி சேம் டைம் இங்க வந்து ஒரு புல் பேக் வந்து நடந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த புல் பேக்ஸ் எல்லாம் வச்சு உங்களால மார்க்கெட்ல பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் உங்களால என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் ஃபார் புல் பேக் ஸ்ட்ராட்டஜில வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து அப் ட்ரெண்டுக்கு மட்டும் தானா அப்படிலாம் கிடையாது. ஸோ இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களால வந்து டவுன் ட்ரெண்டுக்கும் இந்த புல் பேக் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் ஆகும். ஸோ அது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் வியூல ஃபிபனாசி வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ ஃபிபனாசின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய ரேஷியோஸ் இருக்கு. இந்த ரேஷியோல எந்த ரேஷியோ வந்து கோல்டன் ரேஷியோ அண்ட் எந்த ரேஷியோஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்க வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். அண்ட் இந்த ஃபிபனாசியோட கஸ்டமைசேஷான ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட்ல வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் வியூல இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. யூசுவலா இப்படிதான் வந்து ஒரு ஃபிப் வந்து இருக்கும். ரைட்டா? நம்ம இவ்வளவுமே யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து கஸ்டமைஸ்டா வந்து மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டைல்ஸ் போய்க்கோங்க. ஸ்டைல்ஸ்ல போயிட்டு யூசுவலா நமக்கு 0ல இருந்து 1 வரையும் இருந்தாலே போதும். ஸோ நீங்க இதெல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. சூப்பர். இப்போ இதெல்லாமே எடுத்தாச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேக்ரவுண்ட் கூட தேவை கிடையாது. நமக்கு லைன் தான் முக்கியம். ஸோ நீங்க பேக்ரவுண்ட் கூட எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரைசஸ்லாம் தேவையே கிடையாது. லெவல்ஸ்ல வேல்யூஸ் வேணா பெர்சன்டேஜா வச்சுக்கோங்க. பிகாஸ் பெர்சன்டேஜ் தான் வந்து கோல்டன் ரேஷியோக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கோல்டன் ரேஷியோனா என்னன்றதையும் நம்ம இதில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபிள் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கு. எப்போதுமே ரைட் சைடில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இது மிடில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டாப்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நீங்கள் மிடில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டை கொஞ்சம் வந்து நம்ம 18 வச்சுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கே லெவல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து செகண்ட் லைன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து
யூசுவலாவே ஒரு 3 ரேஷியோ தான் வந்து முக்கியமா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல எது எது அப்படின்னா நமக்கு 0.2 வந்து கண்டிப்பா தேவைப்படாது. ஏன்னா இந்த புல் பேக் வந்து ரொம்பவே மோஸ்ட்லி இருக்காது மார்க்கெட்ல. ஸோ இந்த புல் பேக் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த 0, 0.3, 0.5, 0.6, 0.7, 1 இது மட்டும் இருந்தா போதும். அண்ட் இது எல்லாமேத்தையும் வந்து நீங்க கலரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூசுவலா இந்த கலர் வந்து எல்லோக்கு மாத்திக்கோங்க. பிகாஸ் இது நமக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி இதுவும் வந்து எல்லோக்கு மாத்திக்கோங்க. ஏன்னா இது 2மே வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஜஸ்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும் தான். அது ஸ்டார்ட் ஆகுதா, எங்க முடியுது அப்படின்னு பார்க்கறதுக்கு மட்டும் தான். ஸோ வந்து இது எல்லோலயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோல்டன் ரேஷியோஸ் இந்த 0.5, 0.6, 0.7 இதுதான் வந்து யூசுவலாவே வந்து கோல்டன் ரேஷியோ. ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இது வந்து கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ அவ்வளோதான். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து இருக்கும் அட் த எண்ட். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து மொத்தம் வந்து நம்மகிட்ட எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்னா 6 லைன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 0வும் இந்த 100ம் நீங்க எப்போதுமே கன்சிடர் பண்ணவே போறதில்ல. பிகாஸ் அது வந்து ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்காக தான் நீங்க வச்சுப்பீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து 4 இருக்கும். ஒன்னு வந்து 38, இன்னொன்னு 50, இன்னொன்னு 61, இன்னொன்னு 78. இந்த 4 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த 38 இருக்கு பாத்தீங்களா? இந்த 38% இருக்கு பாத்தீங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டிராஃபிக்லலாம் நிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்னல் விழும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன விழும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு விழும். அதுக்கப்புறம் தான் கிரீன் விழும். ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புல் பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை வந்து ஆரஞ்சு வந்து வச்சிருக்கோம். ஆரஞ்சு அப்படின்னா கண்டிப்பா வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து 50, 61, 78 இது 3 தான் வந்து கரெக்டான ஃபேஸ். அதிலே வந்து கோல்டன் ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 61 தான் வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இந்த 31க்கு அப்புறம் உங்களுக்கு 50 கிட்ட வந்துட்டு மேலே போகலாம், இல்லை 61 கிட்ட வந்துட்டு மேலே போகலாம், இல்லைனா 78 கிட்ட வந்துட்டு மேலே போகலாம். மேஜராக நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா 51, 61 அண்ட் 61க்கு கீழே 78க்கு உள்ள. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஏதாவது நோட்ஸ் மாதிரி இருந்தால் கூட இதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து 50 கிட்ட வருது அப்படின்னா விச் இஸ் குட். நீங்கள் கண்டிப்பாக வந்து புல் பேக் வந்து கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 61 அப்படின்றது கோல்டன். இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக 61 வந்து 61 கிட்ட வருது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புல் பேக் வரும். அட் த சேம் டைம் இந்த 78 61லேருந்து 78க்குள்ள இருக்குது அப்படின்னா அது வந்து டீப் புல் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் மக்களே உங்களோட ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து இருக்கணும். ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்போ வந்து லைவ் சார்ட்லேயே கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்க கரன்சி பேர் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா NZD USD தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தாலே தெரியுது இது கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் போய்க்கோங்க. இண்டிகேட்டர் போயிட்டு ஹையர் ஹை லோவர் லோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வரும். விச் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், ஹையர் ஹை லோவர் லோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மில் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து காமிக்கும். ஸோ நான் வந்து இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம். இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வந்து பர்ஃபெக்டாக யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான். ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப அக்யூரேசி இருக்காது. ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிபனாசிக்கு தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இன்ட்ராடே அட்லீஸ்ட் வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிபனாசி ஒர்க் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்விங் ட்ரேட் 4 ஹவர்ஸ்லேருந்து பர் டே இல்லைனா வந்து பர் வீக் அப்படி எடுத்தீங்கன்னா கூட வந்து ஃபிபனாசி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஸ்கேல்பிங் வந்து 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல. 30 மினிட்ஸ் வந்து ஓரளவு ஒர்க் ஆகும் சூப்பராகவே. ஸோ வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வந்து இன்ட்ராடே 30 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்கு 4 ஹவர்ஸ்லேருந்து வீக்லி டைம் ஃப்ரேம். இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இண்டிகேட்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பர்ஃபெக்டாக அப் ட்ரெண்ட்லேருந்து உட்காந்துட்டு இருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது, மார்க்கெட் புல் பேக் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அப்பு, அதே மாதிரி மார்க்கெட் புல் பேக் கொடுத்துட்டு ஒரு அப்பு, அப்புறம் மார்க்கெட் வந்து புல் பேக் கொடுத்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட். இதில் எப்படி வந்து நம்ம ஃபிப் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம்.
ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபிப் வந்து ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்மளோட நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துல இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபிப் டூல் எங்க இருக்கு அப்படின்னா, இதான் நம்மளோட ஃபிப் டூல். ஸோ அத எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வச்சு அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ நம்மளோட ஸ்க்ரீன்ல காமிக்கிற மாரி, இது வந்து லோ, இது வந்து ஹை. கரெக்ட்டா? ஸோ இந்த ஃபார்முக்கு இதான் லோ, இதான் ஹை. ஸோ நீங்க வந்து இங்கருந்து இங்க வந்து நீங்க வந்து ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டன் ரேஷியோ கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் குடுத்துட்டு, அப்புறம் மார்க்கெட் வந்து அப்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ இதோட இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ரவுண்ட் பண்றேன் பார்த்தீங்களா? இது வந்து 50லருந்து 61க்குள்ள இருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுவலா 50 கிட்ட இருக்கலாம். 50லருந்து 61க்குள்ள இருக்கலாம். அடுத்து 61க்கு கொஞ்சம் கீழ இருக்கலாம். ஆனா 78க்குள்ள தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து இவ்ளோ தூரம் கீழ வந்துட்டு, இந்த 50யும் 61க்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்திருக்கு. அட் தி சேம் டைம் இதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் இருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் கீழ வந்தது. இனிமேட்டு மேல போகணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பை கேண்டில் இருக்கணும். ஸோ இங்க வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான டிபி வந்து ஹிட் ஆகும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து வொர்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாரி இப்ப இந்த லோ வச்சுக்கோங்க. இந்த லோ வச்சுட்டு இதான் நம்மளோட ஹை. ஸோ அத வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50, 61, 78 பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த 61 கிட்ட வரும்போது மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? புல் பேக் வந்து குடுத்திருக்கு. சூப்பரா வந்து ஒரு புல் பேக் குடுத்திருக்கு. மேபி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து இந்த கேண்டில் கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவ்வளோ தூரம் கீழ வந்துச்சு. கீழ வந்துட்டு 50 டச் பண்ணிருச்சு. அடுத்து வந்து 61 டச் பண்ணிருக்கு. டச் பண்ணிட்ட பிறகு இப்ப இது மேல போகணும் அப்படின்னா, உங்களுக்கு பை கேண்டில் வரணும். ஸோ இவன் தான் வந்து அந்த பை கேண்டில். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துட்ட பிறகு நீங்க என்ட்ரி வச்சீங்கன்னா கூட, உங்களுக்கு செம்மையா 1:2 ரேஷியோல வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கும். ஸோ வந்து அது எப்படி இருக்கும்னு பார்த்தரலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம இத வந்து லாங் தான் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ட்ரி குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூப்பர் 1:2 ரேஷியோல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து இங்க கிடைச்சிருக்கும். ஸோ இப்படிதான் மக்களே ஃபெப் வந்து வொர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சார்ட்ல பார்த்துரலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்திருக்கக்கூடிய கரன்சி பேர் வந்து ஜிபிபி, யுஎஸ்டி 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் நான் இருக்கேன். ஸோ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஹையர் ஹை, லோவர் லோ. ஸோ இது வந்து நான் ஹைட் பண்ணியிருந்ததுனால அது காமிச்சிடுறேன். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க வந்து ஒரு லோ. ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, லோ ட்ரெண்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபிப் வச்சு பார்ப்போம். எப்படி வொர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபிப் எடுத்துக்கோங்க. ஃபிப் எடுத்துட்டு மேல இருந்து ஒரு டயகிராம். ஸோ இங்க வந்து நம்மளோட பாயிண்ட் கிட்ட வச்சாச்சு. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர். ஸோ நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிருக்கு? இங்க இருந்து உங்களுக்கு கீழ வந்துச்சு. கீழ வந்துட்டு இந்த இடத்துல ஸோ வந்து 50, 61, 78, 61 தான் கோல்டன் ரேஷியோ. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு புல் பேக் குடுத்திருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து இந்த கேண்டில் தான் உங்களோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இது வந்து ஹேமர் கேண்டில். ஹேமர் கேண்டில்னாலே மார்க்கெட் வந்து கீழ தான் போகுதுன்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இதான் வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 61%, 61 கோல்டன் ரேஷியோல கரெக்ட்டா மார்க்கெட் வந்து கீழ போயிடுச்சு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலா வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு ஷார்ட் போலாம். ஸோ ஷார்ட்க்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா, இப்படி வரும். ஸோ ஷார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பொசிஷன் வரையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ரிஸ்க் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க இங்க வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து மக்களே. ஸோ சூப்பர். நமக்கு வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 பிப்ஸ்க்கு மேல வந்து உங்களுக்கு இந்த என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. சூப்பரா. ரைட் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டவுன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அங்கருந்து நம்ம ட்ரா பண்ணி பார்த்துரலாம். எப்படி வந்து வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹை பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபிப செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹை பாயிண்ட்ல வச்சிருங்க. ஹை பாயிண்ட்ல வச்சுட்டு ஓகே. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா,
ஓகே. இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஹை பாயிண்ட் இதான். இதான் வந்து லோ. இப்ப நெக்ஸ்ட் எங்க வந்து உங்களுக்கு புல் பேக் இருக்கும் அப்டின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுல வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து 50லருந்து 61க்குள்ள இந்த ரேஞ்சுல வரும்போது உங்களுக்கு ஒரு புல் பேக் குடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ வந்து இது வந்து செமையா இந்த ஃபிப் வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு மக்களே. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இதான் ஹை, இதான் லோ. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட். இங்க வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் வரணும் அப்டின்னா, இங்க இருந்து தான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50, 61, 78, 61ன்னும் கோல்டன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 50லருந்து 68, 68லருந்து 71 இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா 50லருந்து 61க்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து குடுத்திருக்கு. ஸோ அதே மாரி இங்கேயும் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு என்ட்ரி வைக்கலாம். ஸோ இங்க வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் இந்த கேண்டில் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இங்க வந்து நமக்கு கீழ போணும் அப்டின்னா, நமக்கு வந்து என்னது பை கேண்டில் தான் இருக்கணும். இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் பை கேண்டில். ஸோ இந்த கேண்டில்க்கு அப்புறம் நீங்க வந்து சூப்பரா வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சார்ட் இருக்கு. ஸோ நம்ம அதிலேயே எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் எடுத்துக்கக்கூடிய சார்ட் வந்து AUD USD, ஆஸ்திரேலியன் டாலர், USD டாலர் 1 ஹார் டைம் ஃப்ரேம். ஸோ 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா ஒரு ஹை குடுத்திருக்கு மக்களே. ஸோ இது வந்து எப்படி வந்து புல் பேக் எங்க வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். என்ன பெர்சன்டேஜ்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து இந்த லோ கரெக்ட்டா ஸோ இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு நீங்க வந்து பாயிண்ட் வைப்பீங்க. பாயிண்ட் வைக்கும்போது எங்க வந்து நமக்கு புல் பேக் வருதுன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க மக்களே. 50% கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து இதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். உங்களுக்கு பை கேண்டில் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இங்க இருந்து இங்க ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு என்ட்ரியும் கிடைச்சிருக்கு நமக்கு. இதுல இருந்து இதுவரையும் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ வந்து அப்ப எந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுல இருந்து இது ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் நடந்திருக்கு. எப்ப நெக்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னும்போது கரெக்ட்டா 50லருந்து 61க்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து நடந்திருக்கு மக்களே. ஸோ இந்த 50க்கு கீழ வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதுதான் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பை கேண்டில். ஸோ இந்த பை கேண்டில் கன்ஃபர்மேஷன வச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஹை என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இப்படிதான் மக்களே யூசுவலா ஃபிப் வந்து வொர்க் ஆகும். ஸோ இதோட அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா 89% வந்து அக்யூரசி இருக்கு. இது வந்து மேஜரா வந்து USD அண்ட் கனடியன் டாலர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா இந்த இது வந்து வொர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்களும் ஒரு 1 மந்த் சார்ட்ல பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளோட எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் டூல் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க் யூ மக்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க் யூ.